ஆய்க்குடியில் உள்ள நவநீத கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் ருக்மணி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு ருக்மணி கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆய்க்குடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இந்த நிகழ்ச்சி 3 நாட்களுக்கு நிகழ்வாக நவநீத சுவாமி திருக்கோவிலில் 11ஆம் தேதி காலை கணபதி ஹோமம் மற்றும் ஆற்றங்கரை பிள்ளை சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், தீபாராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது. 12ஆம் தேதி பரமக்குடி புருஷ ஆராதனை வைபோகம் நடந்தது. மாலை சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு சங்கராச்சாரியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. மாலை வேளையில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி, சகசராம பாராயணம் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அனைத்தும் தொடர்ந்து வருஷாபிஷேகம் பூஜைகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நாம சங்கீர்த்தனம், திவ்ய நாம ஸ்ரீ பாவ ருக்மணி சமேதய நவநீத கிருஷ்ணசுவாமி கல்யாண உற்சவத்தை ஆய்க்குடி பாகவதர் குமார் குழுவினர் வெகு சிறப்பான முறையில் நடத்தினர். இரவு நேரத்தில் மேலதாளங்கள் முழங்க கருட வாகனத்தில் தாயாருடன் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசாமி பட்டின பிரவேசம் வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஆய்க்குடி கீழக்கிராம பிராமண சமுதாய மக்கள் சார்பாக வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.